ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கும்பராசிக்கு உண்டான மார்ச் மந்த் ராசி பலன். ஒன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது செல்ஃப் ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்குது. போல்டு டிசிஷன் எடுப்பீங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் மைண்டு, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவியாக இருக்கும். ஸ்பீச் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ஸ்டேபிளான க்ரோத் இருக்குது. ரெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்ஸுரி ஸ்பெண்டிங் நிறைய பண்ணுவீங்க. ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எஜுகேஷன் பேஸ்டு இன்கம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷன் மூலயமா பெனிஃபிட் கிடைக்கும். என்ன க்ரியேட்டிவாக எதாவது பண்ணுறதுனால இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஃபர்ட் கொஞ்சம் மாடரேட்டாக தான் போடுவீங்க. என்ன அது கொஞ்சம் நல்லா எஃபர்ட் நல்லா போடணும். குயிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீடர்ஷிப் பயங்கரமாக இருக்கும். நல்ல ஒரு தைரியமாக இருப்பீங்க இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்டேபிளான ஒரு மைண்ட் இருக்கும். என்ன ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும். ஃபேமிலிக்காக லக்ஸூரியஸான ஒரு ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். என்ன எமோஷ்னல் பாண்டிங் சூப்பராக இருக்கும். ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் மூலயமா ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். லவ் ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பீங்க. கம்யூனிகேஷன் பேஸ்டாக ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் ஏற்படும். என்ன ரொமான்டிக் டாக் இருக்கும். குயிக் டிசிஷன் எடுப்பீங்க. ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒர்க்கில் எமோஷ்னலாக திங்க் பண்ணாமல் நல்லா ஸ்டடியாக இருக்கணும். அப்பப்போ மூட் அஃபெக்ட் ஆகிறதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். லக்கு நல்லா ஃபேவராக இருக்குது. அதனால் ஏதாவது லாஸ் ஆனிச்சுன்னா அதெல்லாம் ரெக்கவரி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒரு டிட்டாச்மெண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஈகோ கிளாஷஸ் எதாவது இருந்ததுன்னா சரியாகும். அப்புறம் லீடர்ஷிப் பயங்கரமாக இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இந்த நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப் டாமினண்ட்டாக இருப்பீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹிடன் ஸ்ட்ரெஸ் எதாவது இருந்துகிட்டே இருக்கும். எதாவது அனலைஸ் பண்ணிட்டு திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு மூவ் பண்ணுவீங்க. என்ன குயிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ட்ராவல் சான்சஸ் ஏதாவது அதிகமாக இருக்கும். மென்டாரோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபேமிலி மூலயமா சொத்து சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. லக்ஸூரியஸாக ட்ராவல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பத்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது அந்த கெரியரில் ஒரு ஹிடன் பொலிட்டிக்ஸ் ஏதாவது இருக்கும். அதெல்லாம் கடந்து வருவீங்க. ஸ்லோவான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். என்ன கெரியரில் ஒரு போல்டான ஆக்ஷன் எடுப்பீங்க. இண்டிபெண்ட்டாக ரூல் பண்ணணும் அப்படின்னு விரும்புவீங்க. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்கும். சோசியல் சர்க்கிள் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். க்ரியேட்டிவிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். டீச்சிங் கன்சல்டிங்லாம் சூப்பராக இருக்குது. 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ட்ராவல்னால செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன ஃபினான்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது லைட்டாக இருந்துருக்கும். ஸ்லோ எக்ஸ்பென்சஸ் இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஃபேமிலி மூலயமா ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். டிசிப்ளின்டான சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கணும் நம்ம. மொத்தத்தில் இந்த வாட்டி பார்த்தோன்னா ஒன்றாம் வீட்லேயே சூரியன், புதன், செவ்வாய், ராகு எல்லாருமே இருக்கிறதுனால செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக ஏறும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஈகோ இல்லாமல் நம்ம இருந்துக்கிட்டாலே போதுமானது. இந்த வாட்டி மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. லக்கு ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 7 ஹார்சஸ் ஃப்ரேம் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அமேசான்லேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை அங்கலட்சணம் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ தான் எடுத்திருக்கோம். மற்றதெல்லாம் விட ஏன் இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே பார்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்லை நான் கெரியரில் இன்னும் மேலே வரணும், அடுத்த கட்டத்துக்கு நான் வரணும், வெளியில் வரணும், விசிபிளாக தெரியணும், பிஸ்னஸில் இன்னும் வெளிப்படையாக வரணும், விசிபிளாக நான் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறத நீங்கள் பை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.